த பேலஸ் ஆஃப் இலூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவல் இருக்கு. அதை எழுதுனது யாருன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் பார்த்தோன்னே நிறைய ஸ்டூடெண்ட் சரி என்ன டாபிக் எப்படி கேட்குறாங்க எதுவுமே புரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டா என்ன பண்ணிருக்கணும் நீங்க லேர்ன் பண்ணிருக்கணும். நல்லா கவனிங்களேன். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து த பேலஸ் ஆஃப் இலூஷன் யாரு எழுதுனானா சித்ரா பானர்ஜி திவாகருணி. இது நான் கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ப்ராப்பரா வந்து டீச் பண்ணியிருப்பேன். அப்ப ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி தான். மிச்சம் இருக்கிற அருந்ததி ராய், கிரண் தேசாய், ஜும்பா லகிரி இவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணிருப்பேன்னா உங்களுக்கு நான் வந்து என்னன்னா டீச் பண்ணி கொடுத்துருப்பேன். அருந்ததி ராய் எழுதின கம்ப்ளீட் புக் வந்து இருக்கு. ரொம்ப ஃபேமஸ் ஆனது த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரண் தேசாய் இவங்களோட புக்கு த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் லாஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஜும்பா லகிரியோட வந்து ஃபர்ஸ்ட் நாவல் த நேம் சேக் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இது எதுக்காக சொல்லனா எல்லாமே நான் ப்ராப்பரா டீச் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் வந்து என்னது சின்ன சேனல் தான், பட் இருந்தாலும் என்ன நினைக்கிறாங்கன்னா இவர் ஒழுங்கா டீச் பண்ண மாட்டார் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. நான் 2 சப்ஜெக்ட் பண்ணிட்டு தான் டீச் பண்ணிட்டு இருக்கேன், ஜிகே அண்ட் மேத். ஸோ அதனால எடுக்கிறதுல ரொம்ப ப்ராப்பரா வந்து டீச் பண்ணுவேன். ஸோ அதனால என்ன பண்ணுங்கன்னா ஜிடிக்கு இன்னும் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா தயவு செய்து போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா லேர்ன் பண்ணுங்க. இது ஏன்னா இந்த டாபிக் அப்படின்னு பார்த்தா ஸ்ட்ராட்டஜிக்கு ஸோ புக்ஸ் அண்ட் ஆதர்ன்னு சொல்லிட்டு வந்து ஒரு டாபிக் இருக்கும். அதுல உங்களுக்கு நான் ப்ராப்பரா டீச் பண்ணியிருப்பேன். இது என்னன்னா 3 பார்ட்டா கவர் பண்ணிப்பேன். ஸோ புக்ஸ் அண்ட் ஆதர் 3 பார்ட்டா கவர் பண்ணியிருப்பேன். டைம் இருக்கிற ஸ்டூடெண்ட் கண்டிப்பா பாருங்க. இதுல இருந்து 1 or 2 கொஸ்டின் என்ன மாட்டிக்கிறோம்.